திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, அஞ்சம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் உங்கள் அனைவரையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஏழாம் திருமுறையிலே திருவாரூர் பறவையும் மண்டலி என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். திருவாரூரில் தான் இருக்கு பறவையும் மண்டலி. இது துலாநாயனார் கோயில் என்றும் இதற்கு பெயர் உண்டு. திருவாரூரில் கீழ வீதியில் இருக்கு. திருவாரூரில் கீழ வீதியில் இருக்கக்கூடியது. ஒரு காலத்திலே மிக்க எழுந்து வந்த கடலை உண்டதனாலே நிலை பெற்று, கடலை உண்டு நிலை பெற்ற காரணத்தினாலே இப்பெயர் பெற்றது என்பார்கள். பறவை என்றாலே கடல்னு பொருள். பறவை, பௌவம் இதெல்லாம் கடல். அந்த பறவையை உண்டதினால இந்த பெயர் பெற்றது என்று சொல்லுகிறார்கள். துர்வாச முனிவர் வழிபட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். இவருடைய உருவச்சிலை விநாயகருக்கு பக்கத்தில், தல விநாயகருக்கு பக்கத்திலேயே இருக்கு துர்வாச முனிவருடையது. இறைவன் பெயர் மண்டலேஸ்வரர். இறைவி பஞ்சின் மெல்லடியாள். பஞ்சின் மெல்லடியான பஞ்சை விட மென்மைத்தன்மை உடைய அப்படின்னா இந்த திருப்பெயர் ஊர் பதிகத்திலே பஞ்சேரும் மெல்லடியாளை ஓர் பாகமாய் என்று எடுத்தாளர்கிறது. இந்த திருக்கோயிலில் 3 கல்வெட்டுகள் இருக்கின்றன. அந்த கல்வெட்டெல்லாம் பெரும்பாலும் சிதைந்து போச்சு. ராஜகேஸ்வரி வர்மன் ஒருவர், ராஜகேஸ்வரி வர்மன் ஆகிய குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டு இறைவனுடைய திருப்பெயரை என்ன சொல்லுதுன்னா திருமண்டலி உடைய மகாதேவர் அப்படின்னு சொல்லுது. இப்போ மண்டலேஸ்வரர் அப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தலம் திருவாரூரிலே கீழ வீதியில் இருக்கு. சுவாமிகள் நம்ம முதல்ல நேற்று பார்த்தோம். திருத்தீஸ்வர குத்தாலம் அதை தொழுது சில நாட்கள் தங்கி பல பதிகளையெல்லாம் வணங்கி பல பதிகங்கள் பாடி திருவாரூரை அணுகினர். அத்தலத்தின் தோற்றத்தை ஒரு கண்ணால் கண்டு இன்புறாதவராய், ஒரு கண்ணால் தானே, இந்த ஒரு கண்ணு தான் போயிடுச்ச வழியிலையா திருவொற்றியூர்லேருந்து கிளம்பும்போதே, அந்த ஒரு கண்ணால் கண்டு இன்புறாதவராய் நிலமிசை வீழ்ந்து வணங்கி மாலை காலத்திலே தொண்டர்களோடு உள்ளணைந்து இத்திருக்கோயிலில் சென்று வணங்கி இங்கு எமதுடைய துயர் கலைந்து கண் காண காட்டாய், கண்ணு பார்க்கறதுக்கான பாக்கியத்தை கொடு என்று வேண்டி பாடி அருளியது இந்த திருப்பதிகம். தூவாயா என்று தொடங்கக்கூடிய பதிகம். இந்த பதிகத்திலே, அதாவது 7ஆம் திருமுறையில்
96வது பதிகம் இந்த பதிகம். இதில் 3வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். நாம் ஆறாது உன்னையே நல்லென சொல்லுவார் போமாறு என் புண்ணியா புண்ணியா புண்ணியமானானே பேய் மாறா பிணமிடு காடு உகந்தாடுவாய் காமாறு என் பறவை உன் மண்டலி அம்மானே என்று பாடுகிறார். புண்ணியம், புண்ணியத்தினுடைய பயனாக இருக்கக்கூடியவன் பெருமான். புண்ணியமாகவும் இருக்கிறார், புண்ணியத்தினுடைய பயனாகவும் இருக்கிறார். திருப்பறவை உன் மண்டலியிலே எழுந்தருள் இருக்கின்ற தலைவனே, தலைவனேன்னு சொல்றார். தலைவன் சொல்கின்ற பொழுதே புண்ணியம் ஆனவனே அம்மானே தலைவர். தலைவன் சுவாமி தான் நமக்கு தலைவர். நீ அருளாது விடின் நான் பிறழாது, நான் உன்னையே நல்லனவற்றால் புகழ்கின்றவர்கள். உன்னையே புகழ்ந்து கொண்டிருக்கிறவர் போவது எவ்வாறு? நான் பிறழாது உன்னையே நல்லனவற்றால் புகழ்கின்றவர்கள் போவது எவ்வாறு? பேய்கள் நீங்காத பிணத்தை இடுகின்ற காட்டிலே நீ விரும்பி ஆடுகிறாய். அப்படி விரும்பி ஆடுகின்ற உனக்கு அடியவராதல் எவ்வாறு? நீ அருளஎன்ன என்ன போமாறு என் ஆமாறு என் நாம் மாறாது உன்னையே நல்லன சொல்றார். உன்னையே நான் நல்லது சொல்லிகிட்டே இருக்கிறேனே, நான் பிறழாது பாடுறேனே, நான் மாறாது உன்னையே நல்லன சொல்லுவார். போமாறு என் புண்ணியா. புண்ணியான்னு ஒரு சொல் இருக்கு பாருங்க, அருமையான சொல்ல. பூம்புகளூர் மேவிய புண்ணியனே என்பார் அப்பர் பெருமான் திருப்புகலூரை சொல்கின்ற பொழுது. அவன்தான் புண்ணியம். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா என்று அழைக்கிறார். ஆக புண்ணியா புண்ணியமானானே என்று பாடுகிறார் இங்கே தம்பிரான் தோழர். அப்படிப்பட்ட புண்ணியவானை நாம் காண வேண்டாமா? வாருங்கள் வாருங்கள். நாமாறு உன்னையே நல்லன சொல்லுவார் போமாறு புண்ணிய புண்ணியமானவனே வேய்மாறா பிணமிடு காடு உகந்து ஆடுவாய் காமாறு என் பறவை காம் ஆறு என் பறவை மண்டலி அம்மானே. திருச்சிற்றம்பலம். அந்த புண்ணியனை, புண்ணியமானவனை நாம் காண்பதற்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்று கூறி வா நாம் செல்வோம் என்று கூறி புண்ணியனை பாடி அவன் புகழுரைகளை கூறி அவனுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ்வோம் என்று கூறி வாழ்த்தி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.